எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினாக இருந்தாலும், அது வாட்டர் வெண்டிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷினாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வெண்டிங் மிஷினாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுற முக்கியமான காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா காயின் அக்செப்டர். இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட்டான காயின் அக்செப்டர் DG600F அந்த மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ராஸ் கான்ஸ், அது எப்படி ட்ரைன் அப் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். இந்த DG600Fன்றது ஒரு மல்டிகாயின் அக்செப்டர்ஸ். மல்டிகாயின் அப்படின்னாலே 6 டிஃப்ரெண்ட் காயின்ஸை வந்து இதில் 6 டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பேரலல் கேபிள் இருக்குது, ஒரு சீரியல் கேபிள் ப்ளஸ் மவுண்டிங் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து SS பேனல்லையும், இன்னொன்று வந்து ஃபைபர் பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா SS பேனல், நல்ல மிரர் ஃபினிஷோட நீட்டாக இருக்குது. இந்த DG600 அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் மோட், சீரியல் மோட் 2 மோடும் யூஸ் பண்ணலாம். பேரலல் மோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 பின் FRC கேபிள் இது கூடயே வருது. சீரியல் மோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 4 பின் சப்ளை, கிரவுண்ட், டிரான்ஸ்மிட் டேட்டா, ரிசீவ் டேட்டா. இப்போ நான் வந்து பேரலல் மோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேரலல் மோடில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை, கிரவுண்டு ப்ளஸ் ஒரு சேனலுக்கும் ஒரு அவுட்புட் வந்து இண்டிவிஜுவலாக இந்த FRC கேபிள் வழியாக வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் சேனலை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா என்ன காயின் இன்சர்ட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிய வரும். இப்போ காயின் அக்செப்டரை எப்படி ட்ரைன் அப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸை எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணுறதுக்கு காயின் அக்செப்டரில் பார்த்தீங்கன்னா A and B அப்படின்னு 2 சுவிட்சஸ் இருக்கும். இதை வச்சு என்டையர் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காயினை எரேஸ் பண்ணுறதுக்கு ஏவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CPன்னு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் B பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CCன்னு டிஸ்பிளே ஆகும். CC அப்படின்னா கிளியர் காயின்ஸ்னு அர்த்தம். காயின்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ஒரு மல்டி காயின் அக்செப்டர். 6 டிஃப்ரெண்ட் காயின்ஸை நம்மளால் ட்ரைன் அப் பண்ண முடியும். இப்போ நான் சேனல் 1 அண்ட் சேனல் 2ல் 1 ரூபியும், சேனல் 3ல் 2 ரூபியும், சேனல் 4 அண்ட் சேனல் 5ல் 5 ருபீஸ் காயின்ஸும், சேனல் 6ல் 10 ரூபி காயினும் ட்ரைன் அப் பண்ண போகிறோம். காயின் ட்ரைனிங் மோட் பொறுத்த வரைக்கும் A பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CPன்னு டிஸ்பிளே வரும். அதுக்கப்புறம் A பட்டனை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா C1 அப்படின்னு வரும். C1னா சேனல் 1 அர்த்தம். அதுக்கப்புறம் B பட்டனை ப்ரெஸ் பண்ணி 01னா 01 ருபியை நம்ம ட்ரைன் அப் பண்ண போகிறோம் சேனல் 1ல். சேனல் 1ல் 1 ருபின்னு செட் பண்ணதுக்கப்புறம் காயினை ட்ரைன் அப் பண்ணணும். அதுக்கு 1 ருபி காயினை 20 டைம்ஸ் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டைம் இன்சர்ட் பண்ணும் போது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ 20 டைம் இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு லாங் பீப் வரும். லாங் பீப்னா காயினை வந்து அந்த சேனல் 1ல் 1 ருபி வந்து ட்ரைன் அப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சேனல் 2லேயே 1 ருபி தான் ட்ரைன் அப் பண்ண போகிறோம். ஸோ சேனல் 1க்கு என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து C2ல் வந்து அதே 1 ருபின்னு செட் பண்ணிட போகிறோம். செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் 1 ருபி காயின், அது வேறு மாடல் ஆஃப் 1 ருபி காயினை சேனல் 2க்கு நம்ம ட்ரைன் அப் பண்ண போகிறோம். ஏன்னா 1 ருபியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 1 ருபீஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். இது வந்து செகண்ட் 1 ருபி செட் ஆஃப் காயின்ஸு. அதை 20 டைம்ஸ் போட்டு ட்ரைன் அப் பண்ண போகிறோம். சேனல் 1 அண்ட் சேனல் 2க்கு என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் சேனல் 3, சேனல் 4, சேனல் 5, சேனல் 6க்கு பண்ண போகிறோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா சேனல் 3க்கு வந்து 2 ருபீஸும், சேனல் 4 அண்ட் 5க்கு 5 ருபீஸும், சேனல் 6க்கு 10 ருபீஸும் செட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸையும் 20 டைம்ஸ் போட்டு ட்ரைன் அப் பண்ணணும். ஒன்ஸ் காயின் எல்லாம் போட்டு ட்ரைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டெஸ்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் காயின்ஸ் ஏற்கனவே ட்ரைன் அப் பண்ணதுனால என்ன காயின் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காயின் அக்செப்டர் காயின் ஐடென்டிஃபை பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ருபி இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து 1 ருபின்னு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுத்துரும். அதே மாதிரி 2 ருபி காயின் இல்லை 5 ருபி காயின் எந்த காயின் இன்சர்ட் பண்ணாலும் அதை எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டும் கொடுக்கும். இது நீங்கள் ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி உங்களோட வெண்டிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த காயின் அக்செப்டரில் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.